அதில் ஆட்சியாளர்களுடைய தவறும் இருக்குது, அந்த விமர்சனமும் இருக்குது. பொதுவாகவே நம்ம வந்து யாரை நோக்கி வைப்போம்? அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தான் கேள்விக்குள்ளாகும். இப்போ கோவையில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மாணவி வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. இப்போ நம்ம அந்த மாணவியை குற்றம் சாட்டணுமா, இல்லை அந்த அரசு கேள்விக்குள்ளாகும்? இல்லை ஒருவேளை வந்து கரூர் செந்தில் பாலாஜி அண்ணன் சீமான் அவர்களுடைய நெருக்கம், இந்த சம்பவம் கரூரில் நடந்ததுனால நாம் தமிழர் வந்து களத்தில் இறங்கி செந்தில் பாலாஜியை பாதுகாக்கிறீங்களா? அப்போ அந்த பயன்படுத்துகிற பிம்பம் டுபாக்கூர் அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சு கொள்றதுக்கு, சீமான் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காலம் இருந்த மாதிரி விஜய்க்கு ஒரு காலம் இருக்கும்ல. ஏன் அதை வந்து விஜய் மட்டும் உடனே செய்யணும்? நானும் சொல்றேன், சீமான் அவர்கள் போய் அணுகி பேசி இந்த கருத்தை சொன்னா ஏத்துக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கலையே. பொது சொத்தை சேதப்படுத்தானா வழக்க போடு அவனுக்கு தண்டம் போடு, நீ வசூலி, யாரு கேட்க போற? நீங்க எந்த யாரோட பி டீம் தான்? யார் பி டீமா ஏ டீமா என்ன டீமா இருக்கு? எங்க அளவுக்கு திமுக அழுத்து இவங்க பேசுவாங்களா? தாவேக்கா பேசுவாங்களா? கருணாநிதி இனத்துரோகின்னு சொல்றோம். தாவேக்கா மேடையில கருணாநிதி இனத்துரோகின்னு யாராவது பேசுவாங்களா? லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்க. இப்போ உங்களுடைய நேரடியாக பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்து வந்து பரவலாக பேசப்படுது. ஸ்டாலின் சந்திப்புக்கு முன்னாடி சந்திப்புக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நாம் தமிழர் எடுத்திருக்காங்க. இதுக்கு பல மறைபொருள்கள் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்திப்புக்கு பிறகு விஜய் மீதான தாக்குதலை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நேரடியாக வந்து அவங்க வந்து திமுக இருந்து போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது? ஏன் வந்து விஜய் முதல்ல இப்படி சொல்கிறது யார்? இப்படி சொல்கிறது யார்? இப்படி சொல்கிற ஆள் யார் இருப்பா? ஒன்று அந்த தாரிற்கான கட்சியை சார்ந்தவனாக இருப்பான், இல்லை இப்போ எடப்பாடிக்கு சொம்பு தூக்கக்கூடிய சில பேர் வந்திருக்கான். அவன் வந்து தமிழ் தேசியங்கிற எடுத்துக்கிறான். எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதான் தமிழ் தேசியத்தையும் முதற்படியான். எடப்பாடிக்கு தமிழ் தேசியம் என்ன தெரியுமா? முதல்ல தன் வாழ்நாள்ல தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையை உச்சரித்து பாரு ஒரு தடவையாவது. அது கொடுமை. நம்ம திமுக நோக்கி விமர்சனம் வைப்போம். அந்த விமர்சனம் எடப்பாடி கிட்ட தானே வந்து அண்ணன் சீமான் அவர்களோ அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல, பேசி வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான சாத்தியம் திராவிட கட்சிகள்ல அதை செய்ய முடியல. சீமான் போய் அந்த கருத்தை சொல்லும் போது எடப்பாடி கேட்டுக்கிட்டாருல்ல. எல்லாத்தையும் கேட்கல. அண்ணனோட அழுத்தம், அண்ணனோட பேச்சோட தாக்கம், அதன் விளைவாக தான் வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை விடப்பட்டுச்சு. அது காரணம் வந்து எடப்பாடி இல்ல, அண்ணன் தான், அண்ணன் சீமான். அதைத்தான் நானும் சொல்றேன். சீமான் அவர்கள் போய் அணுகி பேசி இந்த கருத்தை சொன்னா ஏத்துக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் காவிரி டெல்டா பகுதியை வந்து அதை எடப்பாடி தானே வந்து செய்யறாங்க. நமக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கு. தைப்பூச விடுமுறை ஒண்ணுங்கிறப்ப அது பண்பாட்டு தளத்திலையும் பார்க்கிறோம். முப்பாட்டம் முருகன், தமிழர் இறையோன், தமிழர் முன்னோன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். விடுமுறை வேணுங்கிறோம். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அந்த நோக்கம் கிடையாது. அவருக்கு லாப நட்ட கணக்கு, கிடையாது. இல்ல வர்ற அதனால இதுல வந்து தைப்பூச விடுமுறை விட்டதை நம்ம வரவேற்கிறோம். அதே போல வந்து காவிரி வேளாண் படுகையை வந்து அவர் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சு வரவேற்கிறோம். ஆனா அதுலேயும் குளறுபடிகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. அதை கடந்து கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல மக்கள் போராட்டம் நடத்தியப்ப, மீத்தன் எடுக்கக்கூடாது, ஹைட்ரோகார்பன் எடுக்கக்கூடாது போராட்டம் நடத்தியப்ப போராடிய மக்கள் மீது அடக்குமுறை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தான். இதே தேர்தல் நெருக்கத்தெல்லாம் முன்னார். அவர் பண்ணவருக்கும் நோக்கம் இருக்கு, லாபநட்ட நோக்கம் இருக்கு, கணக்கு இருக்கு. எங்களுக்கு அந்த நோக்கமும் இல்லை. எங்களுக்கு வந்து மக்கள் நல்லதை தாண்டி இதுல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் அப்ப இருக்கட்டும், அவர் தமிழருங்கிறது பிறப்பால் தமிழர். ஆனா அவர் வந்து ஒரு ஆட்சி வந்து தமிழாய்ந்து தமிழன் தான் தமிழ்நாட்டை முதலமைச்சர் விட வேண்டும் அப்படின்னு பாவேந்த பாரதாசம் பண்ண ஆட்சியெல்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி, ஒரு அடிமை ஆட்சி, இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு மோசமான ஆட்சி தான். அந்த ஆட்சியோட தொடர்ச்சியாக தான் திமுக ஆட்சி இருக்கு. இதுல வந்து நாங்க திமுக நோக்கி விமர்சனம் வைக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம, அது எதிர்கொள்ள முடியாம என்ன சொல்றாங்க, என்ன எங்களை வந்து பாஜக பீட்டிங்கிறான். அதே போல நாங்க பாஜக நோக்கி விமர்சனம் வைக்கிறோம். அவன் எதிர்கொள்ள முடியாம என்ன சொல்றான், அவன் கிறிஸ்துவ கை ஒடுங்கிறான். இப்ப தாவேக நோக்கி விமர்சனம் பண்றான். அதை பதில் சொல்ல முடியாம அவன் என்ன சொல்றான், திமுக பி டீம், திமுக கை ஒடுங்கிறான். அவன் யாருக்கும் இங்க பதில் சொல்ற திராணி இல்ல. எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு மாற்று. நீங்க எந்த யாரோட பி டீம் தான்? யார் பி டீமா ஏ டீமா என்ன டீமா இருக்கு? நாங்க யாரோட டீமா இருக்க அவசியம் இல்லையே. எங்களுக்கு நோக்கம் இருக்கு, நாங்க தனித்த பாதை இருக்கு, பயணம் இருக்கு, அதுல பயணப்பட்டு போறோம். இதுல தமிழக வெற்றி கழகம் வந்து
அவங்களோட நாங்க விமர்சிச்சதுங்கிறது எங்க இப்போ தொடங்கல. என்னன்னா தமிழக வெற்றி கழகம் விஜயோ அவங்களுடைய செயல்பாட்டில் பயணத்தில் ஒரு தவறு நடந்து போச்சு, கரூர் சம்பவம் நடந்து போச்சு. அதில் ஆட்சியாளர்களுடைய தவறும் இருக்கு, அந்த விமர்சனமும் இருக்கு. பொதுவாகவே நம்ம வந்து யாரை நோக்கி வைப்போம், அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தான் கேள்விக்குள்ளாகும். இப்போ கோவையில் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு மாணவி வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. இப்போ நம்ம அந்த மாணவியை குற்றம் சாட்டணுமா, இல்லை அந்த அரசை கேள்விக்குள்ளாகும்? இல்ல அது வேற இது வேற. நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுல வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி பெற பிப்ரவரி மாதம் 2024 அறிவிக்கிறார். ம். அறிவித்த உடனே நாங்கள் விமர்சிக்கலை, எதிர்க்கலை. ம். அவர் கொள்கை கோட்பாட்டை அறிவிக்கிற வரை நாங்கள் எந்த விமர்சனத்தை வைக்கல, மாறாக வரவேற்றோம், ஆதரித்தோம், நாங்கள் வாழ்த்தினோம். அநீதி அதாவது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டால் நாங்கள் எதிர்த்து குரல் எழுப்பினோம். இதுதான் தொடக்க நிலைப்பாடு. ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி பெற சொன்ன உடனே சொல்லி தொடங்குற சமயத்திலேயே திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் விமர்சிக்கல. அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் வந்து சாதி மதம் இனம் மொழின்னு சாதி மதத்துக்கு பக்கத்தில் இன மொழியை வைக்கிறார். அப்போ அந்த குழப்பவாதம் அந்த வச்ச பிறகுதான் அன்னைக்கு மாலையில் வந்து மதுரையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அண்ணன் சீமான் பார்வையிடுறாங்க. அப்போ விஜயோட பேச்சை கூட முழுசாக கேட்கல. அண்ணன்ட்ட வந்து ஒளிவாங்கி கட்டி தமிழ் தேசம் திராவிடம் இரு கண்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப இது எங்கள் ஐயா மணியரசன் சொன்னதை போல கருவாட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கடந்து போகிறாங்க. அது நான் அக்டோபர் 27. அதுக்கு பிறகு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம். அதுக்கு பிறகு பேச்சை முழுசாக கேட்குறாரு. பேச்சை முழுசாக கேட்குறப்ப பல இடங்களில் அண்ணன் சீமானை பகடி பண்ணது, நையாண்டி பண்ணது அது இருக்குது. அதை கடந்து கோட்பாடு மிக பிழையாக இருக்குது. 10 ஆண்டுக்கு முடி சுவீரபாண்டிய வந்து நான் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள் அப்படின்னு பேசினார். ஆனால் இன்னைக்கு திராவிடம் என்பது ஒரு தத்துவம் தான், இனமில்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா நாம் திரும்ப திரும்ப பேசுனதால அது இனமில்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்களே வர்றாங்க. அப்போ திராவிடம்னா என்னன்னு தோலுரிச்சு பேசி கொண்டிருக்கிற வேலையில், மக்கள் மத்தியில் அதை அம்பலப்படுத்தி பேசி கொண்டிருக்கிற வேலையில், இன்னைக்கு தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வர வேலையில் மறுபடியும் கொண்டாந்து திராவிடம் தமிழ் தேசியம் கண்கள் அப்படின்னு குறுக்கு சால் ஓட்டுவார்னா அதை விமர்சிக்க வேண்டிய தேவை வருது. அதை மிக கடுமையாக கடந்த ஆண்டு நவம்பர் 1 அன்னைக்கு அண்ணன் சீமான் பேசிட்டாங்க. அப்போ வந்து இங்கே ஸ்டாலின் எல்லாம் போய் பார்க்கல. ஆனால் இப்போ சந்திச்சது பிறகு அதுக்கு ஒரு உள்ளம் கற்பிக்கப்படுது. நீங்கள் அன்னைக்கு முத்து மறைந்த அன்னைக்கே போய் வந்து மாலை போட வேண்டியது உடலுக்கு. அன்னைக்கு வந்து நான் முத்துக்குமாரோட நினைவு நிகழ்ச்சி வந்து இங்கே நேரு அரங்கத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு அதுக்கு போயிட்டதால அன்னைக்கு போக முடியாமல் அடுத்த நாள் போய் பார்க்குறாங்க. அந்த பார்த்துட்டு வந்த பிறகு வெளில பத்திரிகா சந்திப்பில் திமுக விமர்சித்து பேசுது. அதுக்கு பிறகு விடுத்த அறிக்கைகளில் திமுக விமர்சிக்கிறோம். அதுக்கு முறை நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில், இங்கே சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக கடுமையாக திமுக விமர்சிக்கிறோம். ஆனால் திமுக விமர்சித்து நம்ம 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசினோம்னா இவன் கண்டுக்கு தெரிய மாட்டேங்குது. 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போகிற போக்கில் விஜயை தட்டிட்டு போனோம்னா, தாவேக்கா அப்படி விமர்சனம் பண்ணிட்டு போனோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு தாவேக்காவே விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இந்த கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் இதில் யார் தார்மீக பொறுப்பேற்கணும்னா விஜய் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா அங்கே நடந்தது திட்டமிடப்பட்டது. விஜய் திட்டமிட்டு பண்ணாருனோ இல்லை திமுக அரசு திட்டமிட்டு பண்ணிச்சுனோ நம்ம சொல்ல வரல. அது நடந்தது விபத்து தான். அந்த விபத்து ஏன் நடக்குது காரணம் என்னன்னா விஜயோட காலதாமதம், அலட்சியம் நினைச்சது. விஜய் படப்பிடிப்பு அப்படின்னா இப்போ நாமக்கல்ல வந்து காலையில் 8:45 படப்பிடிப்புனா 8 மணிக்கே போய் ஒப்பனை அலங்காரத்தை போட்டு உட்காந்துருவார். இப்போ கரூரில் வந்து 12 மணிக்கு படப்பிடிப்புனா 12 மணிக்கு முடி 11 மணிக்கே போய் உட்காந்துருவார். ஆனால் பரப்புனா மட்டும் ஏன் அலட்சியம்? நீங்க காலைல 8:45 அவர் வந்து உங்களை வந்து பார்க்க சொல்லல. அவர் வந்து நீங்க நில்லுங்க வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருங்கன்னு அவர் சொல்லலையே. தேடி போய் விழுந்த மக்களுடைய திரைக்க வச்சுக்க மக்கள் விட மாட்டானா? 12 மணிக்கு விஜய் வர்றாரு, 8:45 விஜய் வர்றாருன்னு நீங்க அறிவிச்சுக்கலாம் இல்லையா? பாட்டை போட்டு திரும்ப விஜய் பாட்டை போட்டு எல்லாரையும் ஆட விடுறது, அந்த மனநிலையை உருவாக்குறது, இதெல்லாம் பரவாயில்லையாவங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கவிதான் 8:45 காலையில் நாமக்கல்ல பரப்புறேன். சென்னையில கிளம்பி எப்படி போக முடியும்? நீங்க 8:45 பரப்புரை போனோம்னா எப்படி போக முடியும்? நீலாங்கரிலேருந்து சென்னை விமான நிலையத்துக்கு ஒரு 40 நிமிஷம், விமான நிலையத்திலேருந்து திருச்சிக்கு 1 மணி நேரம், திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு 2 மணி நேரம், இதே ஏறக்குறைய 4 மணி நேரத்துக்கு போயிடுது. அப்போ 8:45 பரப்புறேன்னா விடியெல்லாம் 3 மணிக்கு எழுந்து போகணும். அப்போ அது சாத்தியம் இல்லை. அப்போ முதல் நாள் தான் கிளம்பி போயிடணும். ஆனால் நீங்கள் காலையில் கிளம்புறீங்கன்னா 8:45 அறிவிச்சிருவோம், நம்ம போகிறபடி போய்க்குவோம் அப்படின்னு தேரலும் சேரும். அவங்க பாட்டுக்கு ஆட்கள் கட்டுறோம், நம்ம போகிறபடி போய்க்குவோம் அப்படிங்கிற எண்ணம். அப்போ 8:45 சொல்லிவிட்டு அவர் வந்து 2 மணிக்கு நம்ம போனார் நினைக்கிறேன். 2 மணிக்கு நம்ம போகிறார், 2:45 நம்ம போகிறார். அதுக்கும் பிறகு அங்கே நாமக்கல்லேருந்து கரூருக்கு 34 கிலோமீட்டர் நம்ம தான். மிஞ்சி போனால் 40 நிமிஷம் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். ஒரு 5 மணிக்கு கரூருக்கு விஜய் வந்திருந்தாருன்னா இத்தனை உயிர் போயிருக்கு. ஏன்னா பகல் பொழுதுல வெளிச்சம் இருக்கிற பொழுதுல விழுந்திருந்தாங்கன்னா இங்கே நடக்கிறாங்க, அங்கே விழுந்து நடக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டமும் பார்த்து தூக்கியிருப்பாங்க.
ஆனா இருட்டுக்குள்ள விழுந்ததால தான் தெரியல. ம். அப்ப அந்த காலதாமதம் இருக்குல்ல, இந்த காலதாமதம் திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே நான் பதிவு பண்ணேன். அந்த சனிக்கிழமை வேளையில வாரச்சம்பளம் வாங்கிட்டு ஜவுளி வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய உழைக்கும் மக்கள் அவங்க சம்பளம் வாங்கிட்டு வீதிக்கு வருவாங்க. அந்த உழைக்கும் மக்கள் வந்து மாலை 7 மணி போல வருவாங்க. அந்த மக்களை குறி வச்சுதான் திட்டமிட்டு காலதாமதம் செய்யப்படுது. நீங்க நாமக்கல்ல இருந்து இப்ப கரூர்ல முடிஞ்சு பரப்பரை முடிஞ்சு திருச்சி எவ்வளவு நேரத்தில் போனாரு? 1.5 மணி நேரத்துக்குள்ள போயிட்டாரா? 1.5 மணி நேரம் திருச்சி போயிட்டாரு. அப்ப கரூர்லேயும் திருச்சிக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ள போறவரு நாமக்கல்லையும் கரூருக்கு ஏன் வர்றப்ப மட்டும் 4 மணி நேரம் 5 மணி நேரம்? நீங்க விரட்டி வந்தா வந்திருக்க முடியும். ஏன் விரட்டி வரலன்னா, விரட்டி வந்துட்டா கரூர் அந்த நாமக்கல்ல இருக்கக்கூடிய கூட்டம் அப்படியே அங்கேயே தங்கிடும். நீங்க தேர் போல அசைந்து ஆடி வந்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே பயணப்பட்டு அது ஒரு அரசியல்வாதி செய்யறது. அப்ப 5000 பேர் கூட்டி உள்ள வர்றீங்கல்ல, இந்த மிதமிஞ்சிய கூட்டம் அதை சமாளிக்க முடியாம தான் அந்த இதில் இறந்து போறேன். அப்ப என்னன்னா நீங்க திட்டமிட்டு போறல, ஆனா நீங்க காரணம் அமைச்சிட்டீங்க. அப்ப அதுக்கு வந்து உங்க மேல கொலை வழக்கு போடப்படுறது இல்லை. குறைந்தபட்ச மனசாட்சியோடு தார்மீக பொறுப்பேற்கிறேன். நான் இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன். நான் பகிரங்க மன்னிப்பு கோர்றேன். இதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு பேசியிருக்கணும். இப்ப நான் வந்து அங்க போனேன். நான் போய் அன்னைக்கு நடந்த முதல் நாள் ராத்திரி நடக்குது, விடிய காலம் 2-2:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன். நான் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் அந்த சடலங்களே பார்த்துட்டேன். சடலங்களே பார்த்து அது பெரிய வழியாக இருந்துச்சு. நாம ஒரு சம்பவத்தை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறதுக்கும் களத்துக்கு போய் அங்கே பார்க்கறதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது. நான் அதை போனப்போ தான் உணர்ந்தேன். ஏன்னா மற்ற இடங்களில் இறந்துட்டாங்கிறப்ப ஒரு வழியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், கடந்துருவோம். ஆனால் போய் அங்கே நான் பார்த்துட்டோம், சடலங்களை பார்த்துட்டோம், ஒப்பாரி ஓலத்தை கேட்டோம்னா அது நம்மளை ஆட்கொண்டுரும். நமக்கே நடந்தது போல ஆட்கொண்டுரும். அப்படி அங்கே போன பிறகு பெரிய ஆட்கொண்டுருச்சு. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனை இருந்துச்சோ அதே வழியோட விஜயும் இருக்காரு அப்படின்னா சரி முடிஞ்சிருச்சு, இனி வந்து அடுத்த கட்டம் என்ன பேசணுமோ அதை பேசுவோம் அப்படின்னு நாங்கள் நகர்ந்து போயிருப்போம். நம்ம இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம்னு போயிருப்போம். ஆனால் அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ கவலையோ எதுவுமே இல்லை. இன்னுங்கள போனா இந்த மரணத்தை வச்சும் ஒரு இழிவான அரசியல் கொண்டார். விஜயா இல்ல ஸ்டாலினா அப்படின்னு கட்டமைப்பதற்கு இந்த மரணத்தையும் பயன்படுத்தி கொண்டார். அப்ப இதெல்லாம் அபத்தம் இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எங்கேயோ இறந்து போனவங்களை கொண்டாந்து இங்க கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு தாவே காத்திரப்பட பேசப்படுது. சதிங்கிறாங்க. என்ன சதி? என்னோட சதி? அப்ப சதி கோட்பாடு அப்படின்னு திட்டமிடப்பட்டு ஒரு போலியா ஒரு பொய்யை கட்டமைக்கிறப்ப அந்த உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடுனா அங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதன்மையாக பேச முடியும். அந்த சமயத்துல ஏன் திமுக பேசல? நீ திமுக கைகூடியான்னு கேட்டா அது எப்படியோ அதே போலதான் இந்த கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மை பொறுப்பாளர் விஜய். இங்க அரசு தரப்புல தவறு பண்ணாங்களா? தவறு பண்ணாங்க. என்ன தவறுனா அவரோட கூட்டங்கள், இந்த ரோட் ஷோ நடப்படக்கூடிய கூட்டங்கள் திருச்சி, நாகப்பட்டினம், இப்படி எல்லா ஊர்லயும் வந்து இயல்புக்கு மாறாக நடக்குது. தேவையில்லாத அசம்பாவிதம் நடக்குது. திருச்சியில வந்து வியாபாரிகள் பாதிப்படைகிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ரோட் ஷோ கூட்டம் வேண்டாம், பொதுக்கூட்டம் அந்த வடிவத்துக்கு நீங்க மாறுங்க. நீங்க ஒரு இடத்த பாருங்க, ஊருக்கு ஒதுக்குறமா இடத்த பாருங்க, நாங்க அனுமதி தர்றோம் அப்படின்னு வழிகாட்டிக்கணும். அது இல்லாம 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொன்னதை நம்பிக்கிட்டு அனுமதி கொடுத்தது தவறு. அப்ப அது தவறு. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? குறைந்தபட்சம் அங்க உள்ள காவல்துறை, உளவுத்துறை அதிகாரிகள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம். ஆனா நடவடிக்கை எடுத்தா ஒட்டுமொத்தமா திமுக தான் பொறுப்புன்னு வந்திருக்கிறதுனால இவங்க நடவடிக்கை எடுக்கல. அவர் வந்து மன்னிப்போ வருத்தமோ கேட்டிருந்தா நாம தான் காரணம்னு வந்திருக்கிறதால அவரும் கேட்கல. அப்ப இவங்களுக்கும் அரசியல் தான், அவங்களுக்கும் அரசியல் தான். இதை உண்மையை உடைச்சு நாங்க பேசுறோம். பேசுறதால திமுக காசு வாங்கிட்டேன் அப்படின்னா எங்க அளவுக்கு திமுக எடுத்து இவங்க பேசுவாங்களா? தாவேக்கா பேசுவாங்களா? கருணாநிதி இனத்துரோகின்னு சொல்றோம். தாவேக்கா மேடையில கருணாநிதி இனத்துரோகின்னு யாராவது பேசுவாங்களா? 2023 வரைக்கும் 2023 வரைக்கும் திமுக ஆதரிச்சுனா அப்ப நீ யாரு? 21 சைக்கிள் ஓட்டிட்டு போய் திமுக விஜய் ஆதரிச்சாருன்னு ஆதரிச்சான்னு சொல்றாரு. நாங்க திமுக வந்தா ஒரு கொடுங்கோல் ஆட்சி கொடுக்கும், மோசமான ஆட்சி கொடுக்கும், திமுக வரக்கூடாதுன்னு நாங்க பேசணும். நீ என்ன பண்ற? திமுக சைக்கிள் ஓட்டி ஆதரவு தெரிவிச்ச. இப்ப யார் திமுக கைகூடி? 2021 இன்னைக்கு மன்னராட்சின்னு நாங்க பேசலாம், எங்களுக்கு அந்த தார்மீகம் இருக்கு. ஆனா இந்த ஆட்சி வர்றதுக்கு பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சு ஆதரவுச்சுனா, காசு வாங்கிட்டு வேலை செஞ்சு ஆதரவுச்சுனா, அது 10 ஆண்டு வேலை செஞ்சுங்கிறாரு. அப்ப யார் திமுக காசு வாங்கினா? நீ தான் காசு வாங்கின. அப்ப இதுல உண்மையை சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு முத்திரை குத்துறது, ஒரு சாயம் பூசுறது, ஒரு அவதூற பரப்புறதை வந்து எப்படி இருக்க முடியும்? இது வந்து அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு கட்டுக்கதை. இல்லை, ஒருவேளை வந்து கரூர் செந்தில் பாலாஜி அண்ணன் சீமான் அவர்களுடைய நெருக்கம், இந்த சம்பவம் கரூரில் நடந்ததுனால நாம் தமிழர் வந்து களத்தில் இறங்கி செந்தில் பாலாஜியை பாதுகாக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பேசணும்? கைது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு பேசணுமா? செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வர்றோம். நாங்கள் அண்ணன் வந்து எல்லாரையும் உறவு முறையில் தான் விழிப்பாங்க. அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் உறவு முறையில் விழிப்பாங்க. ராசாவையும் விழிப்பாங்க, திருச்சி வெளிச்சாமி பேசுவாங்க, நான் திருநாவுக்கரசர் பேசுவாங்க. அது உறவு முறை. அவர் எல்லாரையுமே உறவு முறை. அது வேற. செந்தில் பாலாஜியை
அந்த அரசியல் நாம ஏற்கல. அவர் ஊழல்வாதி தான், ஊழல் பெருச்சாளி தான், அது உலகறிஞ்ச உண்மைதான். அதே செந்தில் பாலாஜி வந்து நாங்க வந்த உடனே உடனடியாக மணல் கொள்ளைக்கு அந்த மண் எடுக்கிறதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு பேசுறப்ப அதே கரூரில் போய் அதை கடுமையாக எடுத்து பேசுறது தான் சீமான். அப்ப பல பேருக்கு கற்பனை திறன் இருக்கலாம். அந்த கற்பனை திறன் இருக்குன்னா போய் திரைப்படத்தில் கதை எழுதுங்க, வசனம் எழுதுங்க, அதை கொண்டாந்து அரசியலில் புகுத்தாதீங்க. உங்களோட கற்பனை திறனுக்கு, உங்களோட ஆற்றலுக்கு நீங்க இந்த கதை எழுதி நீங்க பொய்க்கு பொட்டு வச்சு பூச்சூடி நீங்க அலங்காரம் பண்ணி மனதில் உட்கார வைக்காதீங்க. எங்களுக்கு நாங்க யாருங்கிறது உலகத்து தெரியும். நாங்க எங்களை நிரூபிச்சோங்கிறது 15 ஆண்டா நிரூபிச்சுட்டு வர்றோம். 15 ஆண்டா ஒரு சின்ன தடம்புரல் இல்லை, தடுமாற்றம் இல்லை. நீங்கள் பாதியில பயணத்துல ஒரு பிணக்கு இல்லை. இல்லை, நீங்கள் தனித்தே தான் பயணம் செய்கிறீங்க, அதெல்லாம் சிறப்பானது. பயணம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருகிட்டே இருக்குது, உங்களுடைய வளர்ச்சி கூடிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த வளர்ச்சியுடைய நோக்கம் இந்த 26 தேர்தலில் எந்த இடத்துல போய் நிற்கும்? ஏன்னா இந்த தேர்தல் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்புள்ள தேர்தல். இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சாங்கன்னா இவங்க சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புள்ள யாரோட கூட்டணி அமைக்கலாம்? இல்லை, அது ஒன்று எதிரணியோட எல்லாம் திமுக ஆட்சி அதிகாரத்தை அது கட்சியே தேவையில்லையே. எது கட்சி? நாங்க இந்த திமுக அதிமுக இதன் மூலமா மறைமுகமாக திமுகவுக்கு நாம் தமிழர் உதவுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பரவலா வைக்கிறாங்க. அதாவது எப்படியான்னு சொல்லிட்டு போட்டுங்க, அது விளைவு. நாங்க போட்டி தான் அப்படி ஆகுது, அப்படி அண்ணனுமே கூட அதை பேசுறாரு. என்ன எங்களால தான் திமுக வென்றது, அது போன தேர்தல் விளைவு. நாங்க தனிச்சு போட்டிங்கிறது இன்னைக்கு எடுத்தது இல்ல, 2010 எடுத்தது. 2010 எடுத்து இந்த முடிவுல நோக்கி போறோம். நாங்க அன்னைக்கு காங்கிரஸ் மத்தியில் இருக்கு, மாநிலத்துல திமுக இருக்கு. காங்கிரஸையும் திமுக தோல் வச்சு தனி ஒரு ஆளாக தமிழ்நாடு முழுக்க பேசுனவர் அண்ணன் சீமான். காங்கிரஸ் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு பேசினாங்க. காங்கிரஸ் செத்த பணமா தமிழ்நாட்டில் இருக்குன்னா அண்ணன் சீமான் அடிச்ச அடிதான். அப்ப எங்களுக்கு பாதை பணம் தெளிவா இருக்கு. எங்களுக்கு அந்த பயணம் உங்களுக்கு இடையில இதாயிடுச்சோ? இப்போ காங்கிரஸ் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காங்க, அவர்கள் திமுக அணியோட சேர்ந்து அவர்கள் போறாங்க. எந்த அளவுக்கு போயிருக்காங்க? காங்கிரஸ் 63 போட்டி போட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்குது? இன்னைக்கு காங்கிரஸ் தனிச்சு நிற்கிற ஆற்றல் இருக்கா? 2014 தனிச்சுருந்தாங்க. காங்கிரஸ் எவ்வளவு வலிமையோடு இருந்தாங்க? நாம் தமிழர் கட்சி நோக்கம் நாங்க முற்று முழுதா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு எதிர்ப்பலைகள் அப்படி அது குறைஞ்சிருக்கலாம், சில பேர் ஆதரிச்சிருக்கலாம். குளத்துமணியே காங்கிரஸ் ஆதரவு ஓட்டு போடுறாரு, குளத்துமணி ஓட்டு ஆதரிச்சு நிற்கிறாரு, குளத்துமணி நிற்கிறாரு, கு ராமகிருஷ்ணன் நிற்கிறாங்க. அவங்க இந்த களத்துல முன்னேற்றியெல்லாம் நின்னவங்க, தலைவரோட நின்னவங்க. அவங்களே காலாவதியாகி போனப்ப, நீடித்து போனப்ப மக்கள் மத்தியில் குறைஞ்சிருக்கலாம். ஆனா இனமான தமிழர்கள் ஒருபோதும் நாங்க மறந்து போகல, கடந்து போகல. நாங்க தனிச்சு போட்டி அப்படின்னு முடிவெடுத்து அந்த களத்தில் நிற்கிறோம். இதுல திமுக வீழ்த்திட்டு அதிமுக போறது, அதிமுக வீழ்த்து திமுக போறது, இதுக்கு திமுக வீழ்த்தணும் தானே ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக பிரச்சாரமும் இல்ல. நான் தெளிவா சொல்றேன். 2011 63 இடமோ என்னமோ காங்கிரஸ் போட்டி போட்டாங்க. காங்கிரஸ் என்ன தொகுதிகளில் தான் அண்ணா பரப்புரை பண்ணாங்க. கருணாநிதியை வீழ்த்தணும் நோக்கம் இருந்தாலும் காங்கிரஸ் என்ன தொகுதிகளில் யார் எதிர்த்து வலிமையா இருந்தாங்களோ அதில் அதிமுகவோ, இந்திய கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, ஜவாஹிருல்லாவோ யார் வலிமையா இருந்தாங்களோ அவங்களை ஆதரிச்சு பரப்புரை பண்ணோம். நாங்கள் 10 தொடங்கிட்டோம், 16 போட்டி போட போகிறோம். இடைப்பட்ட காலத்தில் 2 தேர்தல் இருக்குது, 11, 14. 11 காங்கிரஸை வீழ்த்த வலிமையா களத்தில் இருந்தாங்களோ அவங்களை பயன்படுத்தி கொண்டோம். அதே போல 14 பாஜக வீழ்த்துறதுக்கு களத்தில் யார் வலிமையா இருந்தாங்களோ அவங்களை பயன்படுத்தி கொண்டோம். மற்றபடி அந்த இடத்துல அதிமுக நல்லாட்சி தரும் அப்படின்னு சொல்லல. இந்த கொடுமையை விட இந்த கொடுமை பரவாயில்ல, நாங்க வர்ற வரைக்கும் இந்த களத்தை களத்துல இருக்கக்கூடிய திமுக நோக்கத்துல உறுதியா இருந்தீங்களா? களத்துல இருக்கக்கூடிய முதன்மையாக எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சோம். எங்களுக்கு வெறுமனே திமுக வீழ்த்தணும் மட்டும் நோக்கம் இல்லைங்க, அதிமுக வீழ்த்தணும், நாம் தமிழர் அரசமைக்கணும். நீங்க இன்னும் தெளிவா சொல்றேனே, தலைவர் பிரபாகரனுக்கு நோக்கம் தமிழீழ தேசம் அமைப்பது தான். அதுதான் முதன்மை இலக்கு. ராஜபக்சே கொள்றது, ராஜபக்சே குடும்பத்தை கொள்றதுதான் தலைவர் எளிமையாக கொண்டிருப்பார். நோக்கம் தேசம் அமைக்கிறது. எங்களுக்கு அதே போல திமுக அதிமுக வீழ்த்துறது அப்படிங்கிறது. அதை விட எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைப்பது. எங்க அண்ணன் கூட சொல்றப்ப நீங்க இந்தி ஒழிகன்னு சொல்லாத, தமிழ் வாழ்கன்னு சொல்லு அப்படிம்பாரு. எங்களுக்கு நாம் தமிழர் அரசமைக்கணும். அதுக்கு இந்த பாதையில பயணப்படுறோம். நாங்க யார் தலைமையேற்று கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க தலைமையேற்று தத்துவத்தை ஏற்று வரக்கூடிய சூழல் வரும். வர்றப்ப நாங்கள் அதை அமைப்போம். அந்த கூட்டணி எங்கள் தமிழ் அமைய முடிய நாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றோ, ஸ்டாலின் ஏற்றோ, இன்னும் ஆட்கள் ஏற்றோ போக முடியாது. வரக்கூடிய 26 தேர்தல்களுமே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஏறுவதற்கான அதற்கான வேலைகளை தான் இந்த 6 மாதமாக நாங்கள் செய்ய போகிறோம். அதில் முன்பை விட நாம் வாக்கு அரசியலில் இந்த வாக்குச்சாவடி முகவர் கடந்த காலத்தில் எனக்கு பெரிய அளவில் இல்லை. இந்த முறை எல்லா தொகுதிகள்லையும்
அந்த எல்லா வாக்ககத்துக்கும் வாக்குச்சாவடி முகவர் போட்டு அதே போல் தொகுதியை வந்து பல மாவட்டங்களாக கட்சி மாவட்டங்களாக பிரித்து கட்சியோட கட்டமைப்பை வலிமைப்படுத்தி கடைக்கோடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அப்படிதான் இது சொல்கிறோம். அப்போ 2026 தேர்தலுங்கிறது இதில் ஆட்சியாக பிடிக்கிறதா இலக்கை ஒழிய இவங்க சொல்றதை போல வாக்கப்படுறது இல்லை, குறைவான வாக்கப்படுறது அப்படி இல்லை, அதிகாரத்தை பெறணும் அதுக்கு உழைக்கிறோம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் வந்து மோதல் அப்படின்னு ஒரு இது பண்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக நாம் தமிழர் அப்படின்னு மோதல் இருந்துச்சு, விஜய் வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. இல்லை இப்பயுமே அதாவது தாவே இப்போ அந்த களத்தை ஏன் வந்து நீங்க வந்து நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்குமான மோதலா மாத்துறீங்க? இல்லை அதை நாங்கள் மாத்தல, எங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றோம், இது வந்து பெரியார் மண் என்று சொல்றவங்களுக்கும் பெரியாரே மண்ணுன்னு சொல்றவங்களுக்குமான சண்டை. இது வந்து திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான சண்டை. இல்ல கொஞ்ச காலம் உங்க அண்ணனும் தான் சொல்லிட்டு இருந்தாரு, உங்க அண்ணன் தான் வந்து பெரியார் புகழ் பாடிட்டு தானே இருந்தாரு. பெரியாரை வந்து நாங்க ஏற்றுக்கொண்டா சரிங்க, உங்க அண்ணனுக்கு வந்து இத்தனை ஆண்டுகளா வந்து பெரியார் தெளிவா சொல்றேனே, அது ஒரு நாள்ல எடுத்த நிலைப்பாடு இல்லை. பெரியாரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல வந்து கட்சியோட தொடக்க நிலையில வந்து ஒரு பக்கம் தலைவரோட படம், இன்னொரு பக்கம் பெரியாரோட படம் போடப்படுது. அந்த பெரியார் குறித்து மீளாய்வு பண்றப்ப 2012 சமயத்துல வந்து அப்ப பெரியார் அவ்வளவு முதன்மைப்படுத்த தேவையில்லை, நம்ம வள்ளுவரை முதன்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழக கட்சி நாம் தமிழக கட்சியோட ஆவணம் வைக்கப்படுது. அப்ப பெரியார் படங்களுக்கு பதிலாக வள்ளுவர் படத்தை போடணும் அப்படின்னு கட்சி வந்து முடிவெடுக்குது. அந்த முடிவெடுத்த பிறகு தான் குளத்திருமணி எல்லாம் போன்றவங்க எல்லாம் கட்சி விமர்சிக்க தொடங்குறாங்க, கட்சி விட்டு நகர்றாங்க. அப்படி வந்து முதல்ல பெரியார் பிறந்தநாள் கூட்டம் போட்டு வந்தோம். அப்புறம் பெரியார் வந்து ஒரு பங்களிப்பு இருக்கு, அதை நம்ம இது பண்ண வேண்டாம், பெரியார் விமர்சிக்காம கடந்து போவோம் அப்படின்னு பெரியாரை மொத்தமாக விட்டோம். அதுக்கு பிறகு திரும்ப மீளாய்வு பண்றப்ப வாசிக்கிறப்ப மொத்தமா பிழைன்னு தெரிய வருது. அவ பிழை வர்றப்ப இவர் தமிழ் தேசியத்துக்கும் தமிழக கருத்தாக்கத்துக்கும் எதிரான ஒரு ஆள் அப்படின்னு தெரிய வருது. எதுக்குறோம்? அப்ப நமக்கு நிலைப்பாடு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த நிலைப்பாடு மாற்றத்துக்கு ஒரு தர்க்கம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்களுக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி போல நிலைகள் கடந்து வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. இல்ல அதை தான் கேட்கிறேன். இப்போ அண்ணன் வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு ஐடியாலஜிக்கலா திராவிட அரசியல்ல இந்த மாதிரி பயணம் செஞ்சு வாசிப்பு தளத்துல இருந்து வர்றவர், அவருக்கு ஒரு அந்த பெரியாரு மண் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு இடைப்பட்ட காலம், ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு மேல அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. சரியா? விஜய் ஒரு நடிகர், இயக்குநர்கள் சொல்லிக் கொடுக்கறத கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருக்கு இப்போ தேர்தல் அரசியலுக்குள்ள வர்றாரு, அவர் பெரியாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பயன்படுத்த நினைக்கிறார். சரியா? அப்போ அந்த பயன்படுத்துற பிம்பம் டுபாக்கூர் அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சு கொள்றதுக்கு, சீமான் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காலம் இருந்த மாதிரி விஜய்க்கும் ஒரு காலம் இருக்கும்ல. ஏன் அதை வந்து விஜய் மட்டும் உடனே செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் இருந்துச்சு. ஆனா விஜய் நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டதுக்கு இந்த காரணம் இல்ல, நாளைக்கு விட போறதும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து பெரியாரை அதை நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? வர அவருக்கு ஒன்றும் தெரியாதது ஊருக்கே தெரியும். நான் சொல்லிடுறேன். அதாவது அம்பேத்கர் சொல்றாங்க, என்னை வந்து பிம்பமாக்கி வழிபடாதே, தொழாதே, என்னை ஆயுதமாக்கி போராடு, என்னை துருப்பிச்சிட்டாக்கி பயன்படுத்து அப்படிங்கிறாரு. அதுபோல அங்க வந்து அவங்க சொல்றாங்கல்ல, பெரியார் ஈவரா, அண்ணல் அம்பேத்கர், காமராசர், அஞ்சலை அம்மாள், கொள்கை வழிகாட்டி அஞ்சலை அம்மாள், அப்புறம் வந்து வேலுநாச்சியார், இந்த கொள்கை வழிகாட்டினோடதே பல முரண்கள் இருக்கு. அதுவே முதல்ல பிள்ளைங்கிறேன் நான். ஏன்னா இப்ப வேலுநாச்சியார் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? வேலுநாச்சியார் எந்த கோட்பாட்டையும் வைக்கவும் இல்லை, எந்த கோட்பாட்டையும் அவங்க ஏற்கவும் இல்லை. ஏன்னா அவங்க மன்னராட்சி காலத்துல வந்த பேரரசி, அவங்கள வந்து இதுல பொருத்த முடியாது. ஒரு வீரத்தின் அடையாளமா அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு வீரத்தின் அடையாளமா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். வச்சுக்கிறது என்னங்க வச்சுக்கிறது? அப்படிதான் வச்சுக்கிட்டாங்க. அவங்க நீங்க அவன்கிட்ட ஒண்ணுமே ஐடியாலஜினால என்னன்னு தெரியாத ஒருத்தங்கிட்ட அவனுக்கு வந்து ஒரு பக்கம் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர் பேரரசி வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் விடுதலை பெற்ற நாளே கருப்புநாள் சொன்ன பெரியார் இவரை வைக்கிறீங்க, இந்த பக்கம் காந்திய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட காமராசரை அஞ்சலை மாலையை வச்சு வைக்கிறீங்க. அது ஒவ்வொருத்தரையும் வைக்கிறதுக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்றாங்கல்ல. ஒவ்வொருத்தரையும் ஒன்னா எடுத்துக்கிட்டோம். பெரியார் சொன்ன நாத்திகத்தை நாங்க ஏத்துக்கல, பெரியார் விஷயங்களை நாங்க ஏத்துக்கிறோம். பெரியார் இவரா மேல விமர்சனம் இருக்கு. ஆனா பெரியார் வந்து அவரு வந்து சாதியை ஒழிக்க வாய்ப்பா நினைச்சதே கடலூர் மறுப்பத்தான். நீங்க கடலூர் போய் விட்டீங்கன்னா பெரியார் ஒண்ணும் இல்லையே, முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன எடுத்துக்க போறீங்க? அப்ப அவங்களுக்கு எந்த தெளிவும் இல்லை. அது ஆராய்ச்சாமி எழுதி கொடுத்தது போல இதெல்லாம் வச்சிடலாம், இதுக்கு இந்த காரணம் சொல்லலாங்கிறாங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாரு. இதுல எடுத்துக்கோமே, அண்ணல் அம்பேத்கர், பெரியார் இவரா யாராவது ஒருத்தர் வந்து மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்களா? இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த பெரியாரியவாதியாவது அம்பேத்கரியவாதியாவது இந்த மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்களா? சமூக நீதி தான் அது, மதச்சார்பின்மை அப்படிலாம் கிடையாது. அப்ப அந்த வாக்கியத்தை பயன்படுத்துறப்பவே இவங்களோட புரிதல் லட்சணம் தெரிஞ்சிருது. அப்ப அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு என்ன கொள்கைன்னு கேட்டக்கூடாங்கிறதுனால கொள்கையை வழிகாட்டி அப்படின்னு 5 பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு முன்னோத்தியாக ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா சிரஞ்சீவி. அவர் யாரை வச்சாரு?
அன்னை தெரசாவை, காந்திய, ஜோதிரா பூலேவை, அம்பேத்கரை, இவங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறாங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு? சமூக நீதிங்க கோட்பாடுனாரு சிரஞ்சீவி. அதே போல இவரும் வர்றாரு. இவருக்கு வந்து திரை கவர்ச்சி இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து திரை மோகம் இருக்கு. இந்த திரை கவர்ச்சியை, இந்த திரைப்பிம்பத்தை பயன்படுத்தி நாம ஆட்சியாளத்தை நோக்கி போயிட முடியாதா, அந்த நாட்காட்டில் அமர்ந்துட முடியாதா அப்படின்னு நினைக்கிறார். மற்றபடி ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை. என் ஆட்சி எவ்வாறு இருக்கு, எப்படி இருக்குங்கிறதுக்கான அந்த புரிதல் கிடையாது. முழுக்க முழுக்க எதுவுமே இல்லை. அப்ப உண்மையான தமிழ் தேசிய எழுச்சி வர்ற சமயத்துல திரைக்கவர்ச்சியால ஊடால புகுந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலை செய்யாது. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த களம் வந்து தமிழ் தேசிய புலிகளுக்கும் திராவிட நடிகர்களுக்கும் தான் சண்டை. இது குறுக்கில் எடுக்குமா அந்த அநீதி கூட்டம் போறப்ப அவங்களால் தடுத்துட வேண்டியிருக்கு. நாங்க 10 அடி அடிக்கிறோம் திமுகவை, ஒரே ஒரு அடியை அடிக்கிறோம் அந்த தாவேக்காவை. நீங்க 10 அடியை பேசாம ஒரு அடியை பேசிட்டு அந்த ஒரு அடிக்கு உள்நோக்க வைக்கிறீங்க, நீ திமுக காசு வாங்கிட்டு. அதனால வந்து காலம் வந்து எல்லாத்தையும் மெய்ப்பிக்கும், உண்மையை அடையாளம் காட்டும். ஒருவேளை நாளைக்கு அரசியல் கல நிலவரம் மாறி விஜயும் நாம் தமிழரும் தாவேக்காவும் நாம் தமிழரும் கூட்டணி அமைகிறதுக்கான ஒரு சூழல் நகர். அதாவது அவர் வந்து இந்த கோட்பாடுகளை, இந்த கோட்பாடுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இந்த குழப்பவாதங்களை கைவிட்டுட்டு மனம் திருந்தி மனுஷனா வந்து மனித தன்மையோடு வந்து அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அது பயனில்லை, பேசுறது விரையும். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ விஜய் குறித்து பேசி வரும்போது இன்னொரு ஒரு மிக பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சுவிட்டாங்க தமிழ்நாடு அரசு. 50,000 பேருக்கு மேலே அதெல்லாம் அதாவது தாவேக்காவை காட்டி திமுக செய்யக்கூடியது வந்து அயோக்கியத்தனம். ஒரு அடிமுட்டால் கூட அப்படி யோசிக்க மாட்டேன். நீங்கள் இங்கே ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடு தான், மாநாட்டுக்கு வந்து ஒரு ஒழுங்குமுறைகளை வைங்க. ஒரு மாநாட்டுனா இத்தனை கழிப்பறை வசதி இருக்கணும், அந்த வந்து பெண்கள் இருக்கிற இடம் வந்து தனியாக ஒதுக்கீடு செய்யப்படணும், அந்த தண்ணீர் வசதி செஞ்சு தரப்படணும், சாப்பாடு செஞ்சு தரப்படணும், பகல்லே கூடுவாங்க அப்படின்னா கூரை போடப்படணும். இதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனால் 5000 பேருக்கு மேலே கூடனா 1 லட்ச ரூபா பணம் கட்டணும்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஊடகங்களில் வந்து பெரிய அளவில் காட்ட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கூட செய்தியாக மாற்றப்பட்டாங்க. எங்களுக்கு ஊடகங்கிறது நாங்கள் சமூக வலைதளங்களில் நான் கருத்துக்களை உணவை சேர்க்கிறோம். அப்புறம் நாங்களே ஊடகம் மாறி பொதுக்கூட்டங்கள், திருமண கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்னு அதிகப்படியாக தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து மக்கள்கிட்ட கருத்து பரப்பலை செஞ்சாங்க. நாம் தமிழர் கட்சி தான் அதிகப்படியான பொதுக்கூட்டங்களை போட்டு வருது. கடந்த 15 ஆண்டு காலத்தில் அவ்வளோ பொதுக்கூட்டங்கள் நாங்கள் போட்டு பேசி வர்றோம். இதில் இப்போ பொதுக்கூட்டம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கான செலவு அப்படின்னா, இப்போ அண்ணன் இருக்கிற பொதுக்கூட்டம், அண்ணன் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 3 லட்சம் சராசரியாக 3 லட்சம் வரும். அந்த ஒளி வாங்கி ஒளிபெருக்கி நாற்காலி, அது எல்இடி போட்டால் அதுக்கு ஒரு செலவு, இப்படி வந்து ஒரு 3 லட்சத்தில் வரும். அப்போ மொத்த தொகை 3 லட்சம்னா அந்த 3 லட்சம் 4 லட்சம் பரட்டுறதுக்கு எங்காடு கையேந்தி அங்கே நன்கொடை வாங்கி பிச்சை எடுத்து அவ்வளோ சொந்த காசை போட்டு நகையை அடமானம் வச்சு அவ்வளோ பாடுபடுறாங்க. இப்போ அண்ணன் இல்லாத பொதுக்கூட்டம் அப்படின்னா திருமணி கூட்டமோ பொதுக்கூட்டமோ மிஞ்சி போனால் 30,000 செலவு இருக்கும். 30,000 10,000 முடியக்கூடிய பொதுக்கூட்டங்களும் உண்டு. வெறும் ஒளி வாங்கி ஒரு சின்ன பதாக நாற்காலி, அப்புறம் அவ்வளோதான் மொத்தமாக இருக்கும், இவ்வளோதான் செலவு இருக்கும். இந்த மாதிரி திறமை கூட்டங்களும் உண்டு. அப்போ இந்த 30,000 40,000 காசுக்கு நாங்கள் அவ்வளவு பாடுபடுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த இவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுமே, அந்த பங்கு செட்டில்மெண்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்க வந்து துண்டு விடும்பாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேட்டியாக விடுது. அப்படி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அவ்வளவு தடை திக்கி வந்து இந்த நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு 1 லட்சம் கட்டுனா எப்படி கட்ட முடியும்? எதுக்காக இந்த வேலை கரெக்டாக நீங்கள் நஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் நடந்த பிறகு பொது சொத்தை சேதப்படுத்தினானா வழக்க போடு, அவனுக்கு தண்டம் போடு, நீ வசூலி. யாரு கேட்க போற? 19 டெபாசிட் கட்டணும்னா நீ ஊரடிச்சு உடனே போட்டு வச்சிருக்க, நீ பல 100 கோடி 10,000 கோடி வச்சிருக்க திமுக, நீ செய்வ. நாங்கள் எளிய கட்சி, ஒட்டு மொத்தமாக கட்சியோட வங்கி கணக்கில் வந்து மொத்தமாக 5 லட்சம் கூட காசு இருக்காது. 2 லட்சம் வருது 3 லட்சம் வருதுன்னா அது செலவுக்கே சுழற்சி இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து முழுக்க அயோக்கித்தனம். இன்னும் சொல்ல போனால் ஜனநாயக நாட்டில் செய்யவே கூடாது. இப்போ பொதுக்கூட்டம் நடத்தினா அங்கே இழப்பாயிரும். இல்லை, இதை வந்து இடதுசாரிகள் உள்ளிட்ட தோழர்கள் கூட அதை வந்து பெரிய எதிர்த்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கு தாங்க தெரியல. இப்படி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ அரசு மருத்துவமனைக்கு போகிறோம், அரசு மருத்துவமனை அந்த மெத்தையில் படுக்கிறோம், அந்த கட்டில் படுக்கிறோம். நீ சேதப்படுத்திட்டு போனால் என்ன பண்ணுறது? ஒரு 5,000 ரூபா டெபாசிட் கட்டினா அப்படி இருக்கும். அரசு பள்ளிக்கூடம், அரசு கல்லூரி, அங்கே போகிறப்ப 10,000 ரூபா டெபாசிட் கட்டு, நீ பாட்டுக்கு அந்த பலகையை உடைச்சிட்ட, நாக்காய் உடைச்சிட்டா என்ன பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அடிமுட்டாள்தனம். நீங்கள் விதிமுறைகளை வைங்க, ஒழுங்குமுறை செய்யுங்க, அதை நெறிப்படுத்துங்க. அது பணம் கட்டு அப்படின்னா இது என்ன அயோக்கித்தனம்? நாட்டில் வந்து கனிம வளங்களை சூறையாடுறான், மலையை தகர்த்து கொண்டு போகிறேன், மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போகிறேன். அவன் கொள்ளடிச்சு கொண்டு போகிற காசு எடுக்க முடியல, அவனை கைது பண்ண துப்பு இல்லை. பொதுக்கூட்டம் போகிறதுக்கு வந்து 1 லட்சம் கட்டு 2 லட்சம் கட்டு
அதுவும் மாநாட்டுக்கு 20 லட்சம் கட்டணுமா? ம். நீங்க நம்மளை விட்டுங்களேன், நம்மளை விட விட்டுருங்க, கட்சி இயக்கங்களை விட்டுருங்க. நீங்க சாதாரண பொதுமக்கள் இருக்காங்க பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு மோசமான திட்டம் வரும், ஆமா. அந்த மக்கள் ஒன்று திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நினைப்பான். அப்ப அதுல 1 லட்சம் கட்டினா எப்படி கட்டுவான்? நீங்க ஒரு சங்கம் இருக்கும், சங்கத்துக்கான கோரிக்கை இருக்கும், அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க தமிழ்நாடு முழுக்க ஆட்களை திரட்டி மாநாடு போன்னு நினைப்பாங்க. இப்போ மாநாடுங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு 20 லட்சம் பணம் கட்டு அப்படின்னா எப்படி கட்ட முடியும்? எப்படி அதான் செய்ய முடியும்? அப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா லெட்டர் பேட் இயக்கங்கள் இருக்கும், சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்கும். அவங்க எப்போதாவது திருமண கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க, அதுக்கே காசுக்கு வழி இல்லாம திண்டாடுவாங்க. அப்ப அவங்கள போய் டெபாசிட் கட்டினா தேர்தலில் டெபாசிட் கட்டலாம், ஆனா பொதுக்கூட்டத்துக்கு டெபாசிட் கட்டினா இது எந்த மாநிலத்திலும் இல்லாத நடைமுறை. இது மிக மோசமான பிற்போக்குத்தனம். இது ஜனநாயகத்தில் நமக்கான வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அயோக்கியமான செயல்பாடு. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.